இந்த உலக பொருளாதார நிபுணர்களை கொண்டு நம்மளுடைய வரி பணத்தில் அவங்களுக்கு செலவு செய்து ஒரு குழு அமைத்து 3 மாதங்களில் அந்த குழு ரிப்போர்ட் கொடுத்து அதை தொடர் நடவடிக்கை மூலமாக தமிழ்நாடு நிதி பற்றாக்குறை மாநிலமாக இருக்குது, நிதி மிகை மாநிலமாக மாற்றிடுவோன்னு சொன்னார்ல ஸ்டாலின். என்ன செய்தார்? ஓசியில் தானே போகிறீங்க, ஓசியில் தானே போகிறீங்க. பெண்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்கள். துரைமுருகன் ஐயா சொல்கிறார், உனக்கும் 1000 ரூபாய், உங்கள் அம்மாளுக்கும் 1000 ரூபாய் சொன்னாரா இல்லையா? ஒருத்தர் செய்யும் போது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னா இன்னொரு காவலருக்கு தைரியம் வருது. பல்லு உடைச்ச பல்பீர் சிங் எங்கே இருக்காரு இப்போ? டிஜிபியே இல்லையே சார். அப்புறம் பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தர் போட்டு அவர் உடம்பு சரியில்லைன்னு அவர் போயிட்டாரு. பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்ட இந்த மாதிரி உலக அதிசயத்தை எங்கே? இதுதான் திராவிடம். பட் இது போல் கருப்பு ஆடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த கருப்பாடுகள் மீது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை தான் மற்றவர்கள் கருப்பாடாக மாறாமல் தடுக்கும். அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் லேசாக போனீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? எதிர்கட்சி குறை சொன்னாலே எதிர்கட்சி இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுதான் தொடர்ந்து நடக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கூட்டணி அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி இங்கே யார் சொல்லியிருக்கா சொல்லுங்க? அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் பிஜேபி சொல்லிக்குதா நாங்கள் அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்குது? கூட வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லியிருக்குதா? இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லியிருக்குதா? சொல்லுங்க. யார் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க அவங்க இது நிரந்தர கூட்டணின்ற ஒரு எண்ணத்தில் இங்கே கரெக்டாக இருக்கிறாங்களா? ஒருமைப்பாட்டோடு இருக்கிறாங்களா? ஒருங்கிணைந்து இருக்கிறாங்களா? அங்கே எப்படி இருக்கிறாங்க? சலனத்தோட. தனியரசு அண்ணன் அவர் பயங்கர விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ பசுமை விசாரில பேசிட்டு இருக்காருன்றாங்க. அவர் போய் மீட் பண்ணார்ல. அதனால் என்னன்னா, சேர்ந்திருந்தவங்கலாம் திமுக சைடில் சேர்ந்து இருப்பாங்கன்னு தெரியாது, பிரிந்திருந்தவங்கலாம் அதிமுக கூட்டணியில் பிரிந்திருப்பாங்கன்னு தெரியாது. அப்போது இங்கே மைனஸ் ஆகுது, இங்கே ப்ளஸ் ஆகுது. சரி, இன்றைக்கி +1 +2க்கு லேப்டாப் கொடுக்க வேண்டியது 3rd இயர் படிக்கிற டிகிரி படிக்கிறவனுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா அது சுயநலம் தெரியாது. எல்லாருக்கும் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அதுதானே கொடுத்தீங்க. மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுக்கும். அதிமுக பள்ளி மாணவர்கள் மட்டும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்தால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறோம். 4 வருஷம் கொடுக்காம 5வது வருஷம், அதாவது 3வது பட்டம் படிக்கிறவன், 3rd இயர் படிக்கிறவன், ஏன்னா அவனுக்கு தான் ஓட்டு உரிமை இருக்குது. ஆண்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்காரா இப்போ எடப்பாடி பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு? 2வது விஷயம், ஆணாதிக்க மிக்க சமுதாயம் தான். கண்டக்டர் டிரைவர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் நீ ஓசின்னு சொல்லி பெண்களை பாருங்க. கரெக்டா? இப்போ அந்த ஆணாதிக்கத்தை அடித்து நொறுக்கிறாரா? உனக்கும் ஓசி தான், போ ஏறு. இன்னைக்கு பெண்களை பார்த்து கேவலம் பேச முடியல. அந்த கண்டக்டர் டிரைவர் பேசுவானா? சொல்லுங்க. ஆண்களுக்கும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருள். மகிழ்ச்சி. பொங்கலுக்கு சந்திக்கிறேன். ஆமாம், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடந்த நெருங்கி இருக்கிறோம். தேர்தலுக்கு ரொம்ப குறைவான காலகட்டங்கள் தான் இருக்கிறது. இன்றைய நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா ஐயா எம்ஜிஆரோட பர்த்டே அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. முதற்கட்ட வாக்குறுதிகள்னு சொல்லி கொடுக்குறாரு. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா எங்களை அப்படியே காப்பி அடிக்கிறாரு ஐயா எடப்பாடி கே பழனிசாமி. நாங்கள் என்ன சொன்னோமோ திமுக வாக்குறுதியை அப்படியே காப்பி அடிக்கிறாரு. அவங்களுக்கு சுய புத்தி கிடையாது, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதா வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. அதுவும் சாத்தியமில்லாத வாக்குறுதிகள் அப்படின்னு கடுமையான விமர்சனம் முன் வச்சுருக்கிறாங்க. இந்த குலவிளக்கு திட்டமாக இருக்கட்டும், அனைவருக்கும் பேருந்து இலவசம், பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் இலவசங்க அப்படின்னு அறிவிக்கிறது. நகர்ப்புறங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டித்தரேன்னு சொல்கிறது சாத்தியமா சார்? கஜானாவில் காசே இல்லையாமே. காசு இல்லைன்றது இப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க. நாங்கள் தொடச்சி எடுத்துட்டோம் அதானே. எவ்வளோ பெரிய ஒப்புதல் வாக்கு மூலம் அப்போ திமுக கொடுக்குறது இல்லையா? அப்போ அந்த உலக மகா பொருளாதார மேதைகளை எங்கே ஓடிட்டாங்க? இவங்க 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோடனே
நோபல் பரிசு பெற்ற பொருளாதாரத்தில் எஸ்தர் டஃப்லோ, ஸ்டெயின்ஸு, ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், அப்புறம் நாராயணசாமி இவங்க தலைமையில் ஒரு குழுவை போட்டாங்கல்ல, பொருளாதார மேம்பாட்டு குழுன்னு. முதலமைச்சருக்கு குழு என்ன செய்யணும், அதிமுக ஆட்சி காலத்தில் 10 வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4.25 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இந்த உலக பொருளாதார நிபுணர்களை கொண்டு நம்முடைய வரி பணத்தில் அவங்களுக்கு செலவு செய்து ஒரு குழு அமைத்து 3 மாதங்களில் அந்த குழு ரிப்போர்ட் கொடுத்து அதை தொடர் நடவடிக்கை மூலமாக தமிழ்நாடு நிதி பற்றாக்குறை மாநிலமாக இருக்குது, நிதி மிகை மாநிலமாக மாற்றிடுவோன்னு சொன்னார்ல ஸ்டாலின். என்ன செய்தார்? அந்த குழு எங்கே ஓடி போச்சு? இப்போ சொல்லுங்கள். இப்போ அந்த குழு எங்கே இருக்குது? இப்போ அது ஏதாவது ஒரு சம்மந்தம் ஆபிஎஸ் கார்பஸ் போட்டு அவங்கள கண்டுபிடிக்க சொல்லணும். என்ன சார் வேடிக்கை இது? திட்டக்குழு இருக்கு சார், திட்டக்குழு தலைவர் இருக்கிறாரு, துணைத் தலைவர் இருக்கிறாரு, அவங்க போதாதா சார்? அப்போ இந்த குழு எதுக்கு சொல்லுங்க? இந்த குழு எதுக்கு? இன்னொருத்தர் கேட்குறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஜெயரஞ்சன், அவர் என்ன கேட்குறாரு, உங்க காலரை பிடிச்சா கேட்குறாங்க, கடன் கொடுத்தா உங்களே வந்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன சம்பந்தம்ன்ற பார்த்தீங்களா? எவ்வளோ நியாயமான கேள்வி. இவரெல்லாம் ஒரு பொருளாதார மேதை. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அரசாங்கம் எவ்வளோ இப்போ 5 லட்சம் கோடி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், 50 லட்சம் கோடி கூட நாங்கள் வாங்கலாம், உங்களுக்கு என்ன சம்பந்தம்ன்றார். ஆனால் இவரை வச்சுட்டு தான் அட்வைசராக வச்சுட்டு இவங்க திட்டமே போடுறாங்க. எப்படி இருக்கும்? அப்போ அந்த திட்டத்தால் அதை வச்சுட்டு இவங்க எடப்பாடியார் கொடுத்துற திட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, அவங்க இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு திமுக ஒன்றும் பாதியமாக கூட நிறைய நிறைவேற்ற முடியல சார். அந்த நிலைமையில மகளிருக்கும் எப்படி சார் 2000 ரூபாய் கொடுக்க முடியும்? யோசிச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு சார். 10,000 கோடிகள் தேவை சார், 48,000 கோடி தேவை சார். இருங்க நான் சொல்கிறேன். அதுதான் 2,22,00,000 ரேஷன் கார்டு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் தேர்தல் அறிக்கையில் படிச்சிங்களா? என்ன கொடுத்துருந்தாரு? அதிமுக தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருந்தது? அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,500. ஆமாம் கொடுத்துருந்தாரு. திமுக 1000 போட்டிருந்துச்சு. அதில் இன்னொரு கிளாஸ் போட்டிருந்தார். யார்? எடப்பாடி பழனிசாமி ஐயா அதிமுக. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1,500. ஒருவேளை ரேஷன் கார்டில் பெண்கள் இல்லாமல் வெறும் ஆண்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன செய்யுது? அவங்க எதுவும் ஸ்கீம் அதிமுக எதுவும் சொல்லலையே. அதுதான் ஏடிஎம்கே சொல்லியிருக்குது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பெண்களே இல்லாத ரேஷன் கார்டு உள்ள குடும்பத்தில் ஒரு ஆணுக்கு கொடுக்கப்படும் அந்த 1,500. அப்போ எவ்வளோ அற்புதமான திட்டத்தை அவர் கொடுத்துருந்தார். புரியுதா? சரி, 1,500 கொடுக்குறேன்னு சொன்னவர் இப்போ என்ன செய்கிறார்? 5 வருஷம் கழிச்சு 2,000 கொடுக்குறேன்னாரு. எதை காப்பி அடிச்சார்? ஏங்க அவர் தானங்க 1,500 கொடுக்குறேன்னு சொன்னார், அதை இப்போ 2,000 சொல்கிறாரு. எதை அவர் காப்பி அடிச்சார்? இன்னொன்று, அவர் சொன்னதை இப்போ மிகைப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு சொல்கிறார், மெருகேற்றி. இன்னொன்று, திமுகவுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றுறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கவே இல்லை. 28 மாதத்துக்கு கொடுக்கல. கொரோனா காலகட்டம் சார். அப்போ தான் சார் அதிமுக ஆட்சி இறங்கி இருக்கிறாங்க. அவ்வளவு கடனை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பிடிஆர் வெள்ளரிக்கை விட்டார் சார். காசு இல்லை சார் அந்த டைமில். பிடிஆர் என்னன்னு அதுதான் நான் கேட்குறேன். நான் இப்போ நீங்கள் 28 மாதம் கொடுக்கலல்ல, அந்த அரியர்ஸோடு சேர்த்து கொடுங்க. ஒன்று. 2வது விஷயம், இவங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்கல்ல, அப்போ கொரோனா இருந்துச்சா இல்லையா? இருந்தது. இருக்கும்போது தானே தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க. என்ன சார் கடன் சுமை இருக்காதுன்னு நினைச்சோம். அதே எப்படி நினைப்போம்? ஆட்சிக்கு வந்த போதுதான் தெரியுது. தேர்தல் அறிக்கையில என்னதுமா கொடுத்துருக்கீங்க? 128வது பக்கம் எடுத்து படிங்க. டிஆர் பாலு தலைமையில் இருக்கிற கனிமொழி அம்மாலாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சியில் 10 வருஷத்தில் 6 லட்சம் கோடி பட்ஜெட் பற்றாக்குறையில் கடன் இருக்குது. 3 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்களில் கடன் இருக்குது. இந்த 9 லட்சம் கோடி இருக்கும்போது நாங்கள் எப்படி 1000 ரூபா கொடுப்போம்? நாங்கள் எப்படி பழைய பென்ஷன் கொடுப்போம்? நாங்கள் எப்படி இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்போம்? நாங்கள் எப்படி மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்? நாங்கள் எப்படி விவசாயிகளுக்கு கடனை ரத்து பண்ணுவோம்? இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் இதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம். ஏன்னா அதுதான் பொருளாதார மேதைகளை வச்சு குழு அமைச்சு நிதி மேலாண்மையை பெருக்கி உடனே நிறைவேற்றி கொடுப்போம். நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்புறம் இந்த நிதி நிறுவனம் சொல்கிற மாதிரில இருக்குதே, உங்களுக்கு 20% வட்டி கொடுப்பேன், 30% கொடுப்பேன்னு கீழே ஒரு சின்ன ஸ்டார் போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போட்டிருப்பான், கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் மோசடி பண்ணுறதப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதி நீங்கள் செய்யணும். 28 மாதம் கொடுக்கல. ஈரோடு இடைத்தேர்தல், கிழக்கு இடைத்தேர்தல் அப்போது வேறு வழி இல்லாமல்
எடப்பாடி பழனிசாமியா சட்டமன்றத்திலையும் கேட்டார், வெளியவும் கேட்டார். 28 மாதம் ஆச்சு இன்னும் கொடுக்கல நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். கேட்ட பிறகு செப்டம்பர்லேருந்து கொடுக்கணும். 2023 செப்டம்பர்லேருந்து எவ்வளோ பேர் கொடுத்தீங்க? 1,06,00,000 பேருக்கு. உரிமை தொகை எப்படி தகுதி தொகையாக மாறிச்சு? பாதிக்கு 2,22,00,000 ரேஷன் கார்டு, அது 1,06,00,000 ரேஷன் கார்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 1,20,00,000 ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை போங்க, கொடுக்காம விட்டீங்களே. அப்புறம் என்ன அர்த்தம்? எப்படி சார் தேவை இருக்கிறவங்க தேவை இல்லாதவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, எல்லா ரேஷன் கார்டுக்கும் 2,000 கொடுப்பாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அதுக்கு கஜானால காசு இருக்குமா? எப்படி பொருளாதாரத்தை சேர்க்கிறது? சார் இதெல்லாம் நீங்கள் சொன்னது சார், என்னை ஏமாத்துனீங்களா அப்போ ஓட்டு வாங்கிறதுக்கு? இப்போ எப்படி கொடுக்க முடியும்னா நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்போ இப்போ யோசிச்சு தான் கொடுத்துருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி. ஆமாம், இப்போ அது அடுத்தது சொல்கிறேன் நான், அது எப்படின்றது. இப்போ இவங்க சண்டை குறைய சொல்கிறேன். 1,06,00,000 பேருக்கு 28 மாதம் கழிச்சு கொடுத்தாங்களா? ஆமாம். அதில் என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க? 300 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடையாது கரண்ட்டு வீட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 300 யூனிட் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வருதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு சும்மா உட்காரணும், உங்களுக்கு கிடையாது காசு. சொன்னாரா இல்லையா? ஒரு குடும்பமே 2,50,000 லட்சம் தான் வருமானம் இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு. ஆனால் தனிநபர் வருமானமே 1,96,000 சொல்லிட்டீங்க, 2 லட்சம் சொல்லிட்டீங்க. இந்தியாவிலேயே தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு தான் பெரிய லெவலில் இருக்குது. அந்த தனிநபர் வருமானன்றது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி தெரியுமா? இப்போ நம்ம 2 பேர் தான் வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் தொகை, உங்களுக்கு 9 லட்ச ரூபா சம்பளம், எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். இப்போ சராசரி என்ன தெரியுமா? தனி மனித வருமானம் 5 லட்சம். அது எப்படி வந்துச்சு வரும்? அதான் சராசரி தான் போடுறது. மொத்த மக்கள் தொகையை கணக்கு போட்டு சராசரி வருமானம் தான் தனிநபர் வருமானம் போடுறது. இதுதான் கணக்கு. 9 லட்சம் பேர் 50 பேர் 9 லட்சம் வாங்குறாங்க, 50 பேர் 1 லட்சம் வாங்குறாங்கன்னா இந்த மக்கள் தொகையோட சராசரி வருமானம் 5 லட்சம். 9 + 1 சேர்த்துறாங்களா 10 ÷ 2. புரிஞ்சிச்சு, அவ்வளோதான். பட் அது வந்து ஃபேக்சுவல் விஷயம் கிடையாது. ஆக்சுவல் விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கிட்டே மொத்த வருமானமும் இருக்கலாம், மீதி மக்கள்லாம் வறுமை கோட்டில் இருக்கலாம். அந்த குடும்பத்தையும் சேர்த்து சராசரியாக கணக்கு போடலாம். எந்த குடும்பம் நான் சொல்ல, புரியுதா? அது மாதிரி தான் சராசரி. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது தனிநபர் வருமானத்தை. ஏதோ ஒரு சும்மா ஒரு குத்து மதிப்பு கணக்கு வேணால் எடுத்துக்கலாம் ஒழிய அதை வச்சு சராசரியை கொண்டு கணக்கு போட முடியாது. அதுதான் இப்போ 1,10,00,000 குடும்பத்துக்கு வருமானமே மொத்த வருமானமே 2,5 லட்சம் தானே இருக்குது. தனிநபர் வருமானம் சொல்கிறீங்களா? 4-5 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தால் குடும்பம் மொத்தமே 2,5 லட்சம் தானே. அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்க இப்போ 1000 ரூபாய். அவங்க அந்த வறுமை கோட்டில் தானே இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கொடுக்கல. இப்போ தேர்தல் வரும்போது 17 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. 17 லட்சம் பேர் சேர்த்துட்டீங்களே. எதுக்காக 17 லட்சம் பேர் இப்போ சேர்த்துட்டீங்க? ஒன்று நீங்கள் விதியை தளர்த்திட்டீங்களா, இல்லைன்னா அவங்க ஏழை ஆகிட்டாங்களா 17 லட்சம் பேர்? இப்போதான் சரியா ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, இப்போதான் ஒழுங்கா லிங்க் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணியிருக்கிறாங்க, இப்போதான் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. அரசாங்கம் பார்க்குறது கரெக்டாக காசு கொடுக்குறாங்க சார். இன்னும் வேணான்னு சொல்லி எனக்கு 55 மாதம் கொடுக்கல, அந்த 55,000 அரியர்ஸ் சேர்த்து கொடுத்துருங்க. கொடுத்துருவாங்களா? அப்போ என்னன்னா நீங்கள் என்ன முடியுமோ அதான் சொல்லணும். எடப்பாடியார் கூட இந்த ஆட்சியில் 2 வருஷம் கழிச்சு அவர் அறிக்கை பேட்டியில் கொடுத்தாரு, 1000 ரூபாய் கொடுக்க முடியாது உங்களால். எதுக்கு சொன்னார் தெரியுமா? இது போல் 150 திட்டங்களை எக்ஸ்ட்ரா அறிவிச்சுக்கிறீங்க நீங்கள். பழைய பென்ஷன் திட்டத்திலேருந்து, கல்வி கடன் ரத்துலேருந்து, விவசாய கடன் ரத்துலேருந்து எல்லாரையும் ஆசையை தூண்டி ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டிங்க. அதில் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறது கஷ்டம். உங்களுடைய நிர்வாக சீர்கேடு அந்த மாதிரி இருக்குது. அதே நாங்களாக இருந்தால் 1,500 ரூபா கொடுத்துருப்போன்னு. இப்போ 2,000 ரூபா எப்படி கொடுக்குறாருன்னு சொல்கிறதுக்கு வரட்டா? இப்போ இந்த 5 வருஷத்தில் இப்போ அதிமுக 10 வருஷத்தில் 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. 2011 கலைஞர் அவர்கள் 1.25 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனார். இவங்க ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துலேருந்து 3.25 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 37,500 ரூபா கடன். 10 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா அதிமுக வாங்கினது ஒரு வருஷத்துக்கு 37,500 கோடி. அது வேண்டாம்னு சொல்லி வாங்கினது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி ஆகுது. இப்போ நீங்கள் 2,000 ரூபாய் கணக்கு போட்டிங்கன்னா 2,22,00,000 ரேஷன் கார்டு அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கே 4,500 கோடி. 4,500 கோடினா வருஷத்துக்கு 50,000 கோடி வச்சுக்கோ. ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி வேணும். 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். டாஸ்மாக் ஊழல் 60,000 கோடி, கனிம வள கொள்ளை லட்சக்கணக்கான கோடிகள். இந்த 2 லூப் ஹோல்ஸை கட் பண்ணலாமா?
கட் பண்ண முடியுமா இல்லையா? கட்டாயம் முடியும். மற்ற துறையெல்லாம் விட்டுருங்க, கட்டாயம் முடியும். டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது துறையில் இருக்குது, மின்சாரத்துறையில் இருக்குது, எல்லா துறையிலையும் அதே மாதிரி உள்ளாட்சி துறையில் இருக்குது. நம்ம சார் கார்பரேஷன் மதுரை கார்பரேஷன் 200 கோடி சார். நம்ம தலைவர் மட்டுமே 1020 கோடி இல்ல, யாரு கே நேரு அமைச்சருடைய மைதான துறையில் வருது இல்லை ஒவ்வொன்றும். அப்போ கணக்கு போட்டு பாருங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். இந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் கட் பண்ணலாம். இது ஒன்று. ஏற்கனவே பிடிஆர் பழனிசாமி வந்தோடனே சொன்னார், முன்னாள் நிதி அமைச்சர், 25,000 கோடி வந்து கணக்கில் வரமாட்டேங்குது வரி வருமானம். அந்த வரி வருமானம் வருமா? அது சேர்த்துறீங்களா? அடுத்தது இப்போ 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்களே, இது எந்த முதலீடு? இது மூலதனத்துக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், நீங்கள் கட்டமைப்பு வசதிக்கு போடணும். அது இல்லாமல் வெறும் நலன் திட்டத்துக்கும் கடன் அடைக்கிறதுக்கும் போட்டிங்கன்னா மைனஸ்லேயே போயிடும். இது ஒன்று 5 லட்சம் கோடி. அப்புறம் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி புகார் கொடுத்துருக்காரு கவர்னர்கிட்ட போய். இந்த 4 வருஷத்தில் 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்காங்கன்னு எல்லா துறையும் பற்றி புகார் கொண்டு போய் ஆதாரத்தோட எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காரு. இப்போ 4 லட்சம் கோடி ஒரு 5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க, எது பட்ஜெட்லேருந்து கடன் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி வருது. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது? 50,000 கோடி. அப்போ ஏன் முடியாது? இதை தான் சொல்கிறாரு, ஆளுமை மிக்க நிர்வாக திறமை மிக்க ஆட்சி அமைந்தால் இது சாத்தியம் முடியும். ஏன் சார் கடந்த ஆட்சி காலத்தில் இதே போல் கொடுத்துருந்தாங்களே, நீங்கள் அதை மறந்துட்டீங்களா? 52 லட்சம் திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் 52,40,000 பேருக்கு எவ்வளோ? 25,000 50,000 ரொக்கம், 1,000 தங்கம். பட்டதாரி பெண்களுக்கு 50,000. இது பாலிடெக்னிக் படிச்சிருந்தாலும் 50,000 கொடுத்தாங்கல்ல. 52,40,000 பேருக்கு எப்படி கொடுத்தாங்க? இது கணக்கு போடுங்க. அம்மா உணவகத்தில் 3 வேளையும் கொரோனா நேரத்திலே இலவச உணவு போட்டாங்களா? 6 லட்சம் பேருக்கு 12 லட்சம் பேருக்கு அம்மா ஸ்கூட்ரு மானியத்தில் கொடுத்தாங்களா இல்லையா கடந்த காலத்தில்? வீடு சார் எப்படி சார் வீடு கட்ட முடியும் சார்? ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் லட்சக்கணக்கான மக்களுக்கு கறவை மாடுகள், ஆமாம், அது ஆடு கோழி கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்களா இல்லையா? அம்மா பெட்டகம் கொடுத்தாங்களா இல்லையா? எண்ணற்ற திட்டங்கள் அவங்க கொடுத்ததில்ல. இல்லை சார், சிட்டியில் வீடு கட்டி தரேன்றாரு சார் எடப்பாடி. எப்படி சார் முடியும்? சிட்டியில் இடத்த வாங்கி நான் கட்டி தரேங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். அதுதான் அந்த அறிக்கையை படிச்சிங்களா? கிராமப்புறத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாத குடும்பத்துக்கு, ஓகே, வீடு இல்லாத ரேஷன் தாரர்களுக்கு அவங்களுக்கு இடம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்ட முடியும். நகர்ப்புறத்தில் அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்கும். புரியுதா? ஓகே. இப்போ ஹவுசிங் போர்டு மாதிரி கொடுக்கறது, ஹவுசிங் போர்டு கட்டி அதில் வீடு இல்லாத கொடுக்க போகிறோம். அதுலேயும் பட்டியலின மக்களில் குடும்பம் அவங்க கல்யாணம் ஆகி தனியாக தனி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி அடுக்குமாடி வீடுகளில் ஒதுக்கப்படும். ஓகே, நடைமுறைக்கு என்ன சாத்தியமோ அதை கொடுக்குறாரு. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஸ்கூட்டர் திட்டத்துக்கு என்ன சொன்னார்? இப்போ இதெல்லாம் சொன்னீங்கல்ல, எப்படி சார் எல்லாருக்கும் கொடுக்க முடியும்? எப்படி சார் ஸ்கூட்டர் திட்டத்தில் என்ன சொன்னார்? 5 லட்சம் பேர் டார்கெட் வச்சுருக்காரா இல்லையா? அப்போது பட்ஜெட்டு கணக்கு போட்டு தானே அவர் செய்கிறாரு. 25,000 ரூபாய் மானியம்னு சொன்னார், கரெக்டாக? எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கலாமே, எல்லா லேடிஸுக்கும் சொன்னாரா? இல்லை. 5,000 பேருங்க ஏன் சொன்னார்? அப்போ எல்லாத்துலேயும் அந்த பட்ஜெட்டை பார்க்குறாரு. அப்போ எவ்வளவு துல்லியமாக அவர் கணக்கு போட்டு கொடுக்குறாரு அவர். நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க, நான் எது செய்ய முடியுமோ அது மட்டும்தாங்க சொல்லுவேன், மற்றதாக சொல்ல மாட்டேன். நம்ம மக்கள் ஓட்டு போடுறாங்கன்றதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள ஏமாத்திடக்கூடாது, சொல்லக்கூடாது. இல்லை, அதாவது இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பெண்களினுடைய ஓட்டு அப்படியே திமுகவுக்கு விழப்போகுதுங்க. அந்த பெண்களின் ஓட்டை கவர்வதற்காக பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி இருக்குன்ற மாதிரி சித்தரிப்புகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுகவும் பண்ணுறாங்க. ஆனால் பெண்களின் ஓட்டை கவர்வதற்காகத்தான் எங்கள் திட்டங்களை வந்து அப்படியே காப்பி செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. பெண்களின் ஓட்டை குறி வச்சு தான் பண்ணுறாரு எடப்பாடி. அவங்க வேற என்ன சொல்லுவாங்க சார்? நீங்களே ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பெண்கள் ஓட்டு இயற்கையாக அதிமுக. அந்த ஜெயலலிதா அம்மாவா ஒவ்வொரு பெண்ணும் தமிழ்நாட்டில் தன்னை நினச்சிக்குவாங்க, கரெக்டாக இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா தான் நான் அப்படி இருக்கணும் ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாங்க. அந்த ஆளுமை மிக்க தலைவியாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாங்க கடந்த காலத்தில். நீங்கள் இப்போது திமுகவுக்கு அந்த ஓட்டு விடுன்றீங்க. யார் பொன்முடி சொன்னதை வச்சு சொல்கிறீங்களா? ஓசியில் தானே போகிறீங்க, ஓசியில் தானே போகிறீங்கன்னு பெண்கள் அவர் தான் ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்கள். துரைமுருகன் ஐயா சொல்கிறாரு, உனக்கும் 1000 ரூபாய் உங்கள் அம்மாளுக்கும் 1000 ரூபாய் சொன்னாரா இல்லையா? அதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கின்னு ஒரு செல்ஃபோன் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யார் இஷ்டமோ அவர்கிட்ட நைஸாக பேசிக்கோங்க. அந்த பெண்கள் தான் இப்போ ஓட்டு போடுவாங்கன்றீங்களா?
நம்ம பெண்களை நீங்கள் வந்து நம்ம லேசாக எடை போடக்கூடாது. ரொம்ப திங்கிங். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணு தான் நிர்வகிக்கிறாங்க. பட்ஜெட்டில் வந்து ஆதாரபூர்வமாக இருக்கிற ஆள்களே பெண்கள் தான். அவங்க தான் ஆளுங்க. அவங்கள தான் தெரியும் என்ன எவ்வளோ காசு செலவாகுது வெளியில். அங்கேருந்து தான் நாட்டுக்கே வருது. வீட்டிலேருந்து போடுற கணக்கு தான் நாட்டுக்கு வரும். அப்பேற்பட்ட பெண்கள் இதை யோசிக்க மாட்டாங்களா? நாடாளுமன்ற உறுப்பினர் வேலூரில் கதிரானந்த் பிரச்சாரத்துக்கு போகிறார். சாயங்காலம் பிரச்சாரத்துக்கு போகிறார். ஒரு அந்தி சாயும் நேரம் பெண்கள் வந்து நிற்கிறாங்க. எடுத்த உடனே என்ன சொன்னார்? என்ன எல்லாம் பளபளன்னு இருக்கிறீங்க, ஃபேர் அண்ட் லவ்லியா? எப்படி நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் இல்லையா? கேட்டாரா இல்லையா? இப்போ அந்த பெண்கள் தான் ஸ்டாலின் ஓட்டு போடுவாங்கன்றீங்களா? யோசிங்க சார். இந்த மாதிரி ஒரு இடத்துல அதிமுக தலைவர்கள் எங்கேயாவது இந்த மாதிரி பேசுனதை நீங்கள் காட்டுங்க. பொது மேடையில் அவ்வளோ பேர் கூடி இருக்கிற இடத்துல ஐயா பொன்முடி சொல்கிறாரு ஒரு கவுன்சிலரை பார்த்து, நீ வந்து எஸ்சி தானம்மா? கேட்டாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போது நீங்கள் நிறைய வார்த்தைகள் இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டுட்டு எங்களுக்கு பெண்கள் ஓட்டு விழுனா அது வந்து சாத்தியமே கிடையாது. அந்த ஓட்டு கணக்கில் எடப்பாடியார் செய்யலை அப்படின்றது இதுலேருந்து தெரியுதா உங்களுக்கு? நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதில் ஒரு காவல்துறை தவறு பண்ணியிருக்கிறாரு. அது ஏதோ ஒரு இடத்துல அங்கொன்றும் இங்கும் நடக்கிறத பூதாகரப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையே இப்படி தான் இருக்குதுன்னு மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி பேசுவது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷனா சார்? அது இல்லை, நீங்கள் காவல்துறை சார்ந்தவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இது எல்லா ஆட்சியிலையும் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும். அதற்கு பிறகு எடுக்கிற நடவடிக்கை என்ன சார்? அதுதானே பெருகுது. ஒருத்தர் செய்யும் போது அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னா இன்னொரு காவலருக்கு தைரியம் வருது. பல்லு உடைச்ச பல்பீர் சிங் எங்கே இருக்கார் இப்போ? டிஜிபியே இல்லையே சார். அப்புறம் பொறுப்பு டிஜிபின்னு ஒருத்தரை போட்டு அவர் உடம்பு சரியில்லைன்னு அவர் போயிட்டார். பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி போட்ட இந்த மாதிரி உலக அதிசயத்தை எங்கே? இதுதான் திராவிட மாடல். அருமையான மாடலாக இருக்குது பாருங்க. நம்ம ஒன்று அவங்க செய்யறது தானே நம்ம சொல்கிறோம். சொல்லுங்கள், நல்லது செய்தால் பாராட்ட போகிறோம். இந்த மாதிரி செய்தால், அதுவும் நாள் கணக்கில் மாத கணக்கில் 8.5 கோடி மக்கள் நிறைந்த தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தில் ஒரு டிஜிபி இல்லை, நிரந்தர டிஜிபினா அப்போ குற்றங்கள் பெருக வாய்ப்பு இருக்குமா இல்லையா? சொல்லுங்கள். அப்போ நடக்குதா இல்லையா? இப்போ நடந்தது என்னது? அதுவும் எங்கள் ராமநாதபுரத்தில். நீங்கள் ராமநாதபுரத்தில் பரமக்குடியில் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் மணிமண்டபம் முதலமைச்சர் ஸ்டாலின் போகிறார். அங்கே பாதுகாப்பு பணிக்கு வந்த பெண் காவலர்கள் அவங்க அவங்களுக்கு கழிவறைக்கு போகிறாங்க. அவசர உபாதைகளை கழிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே ஒருத்தருக்கு செல்ஃபோன் கேமரா வச்சுருக்காங்கன்னா அது கூட இது ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அந்தாலும் ஒரு போலீஸ்கார் முத்துப்பாண்டின்றவர். அப்போது எந்த தைரியம் வருது? எப்படி இந்த தைரியம் வருது சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அந்த காவல்துறை மீது வெறும் துறை ரீதியான நடவடிக்கைனா மிஞ்சி போனால் ஒரு 6 மாதத்துக்கு வேறு எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு போட்டிங்கன்னா அங்கேயே தான் திருப்பி வந்து வேலை செய்திருப்பார். அதுதான் நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை முக்கியம். அதுதான் ஃபாலோ அப் நடவடிக்கை. சிஎம் ஃபங்க்ஷன்லேயே ஒருத்தர் பண்ணுறாருன்னா இது எவ்வளோ பெரிய தைரியம் வேணும் சார் இதுக்கு? ஆமாம், எவ்வளோ கொடுமை அது. மோசமான ஒரு சம்பவம். அவர் இது போல் எத்தனை இடத்துல பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வெளியே வராது பாருங்கள். இது விவாத பொருளாகவே ஆகாது எங்கேயுமே. சொல்லுங்கள். அதே மாதிரி தான் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு. இது எல்லா காலத்தையும் நடந்தணும்னு சொல்லலாம். போக்சோ வழக்கு. ஆனால் அவங்க பெற்றோர், அந்த சிறுமியின் பெற்றோரை மிரட்டினது யார்? ஆய்வாளர் ராஜி, பெண் ஆய்வாளர். அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன சொல்லுங்கள். இதுதான் மற்றவர்களை வந்து இந்த மாதிரி ஒரு முறைகேடான செயல் செய்ய ஊக்குவிக்குதுன்னா நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? அதுதான் முக்கியம். ஒரு இடத்துல ஒரு உதாரணத்தை காட்டினீங்கன்னா அப்போ 10 இடத்துல பயப்படுவாங்க. எப்படி நீங்கள் குற்றவாளிக்கையும் நீங்கள் காட்டணுமோ அதே மாதிரி காவலர்கள் மத்தியிலையும் இரும்பு கடம் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கணும். நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. பட் இது போல் கருப்பு ஆடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த கருப்பாடுகள் மீது நீங்கள் எடுக்கிற நடவடிக்கை தான் மற்றவர்கள் கருப்பாடாக மாறாமல் தடுக்கும். ஓகே, அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் லேசாக போனீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? எதிர்கட்சி குறை சொன்னாலே எதிர்கட்சி இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுதான் தொடர்ந்து நடக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தேர்தல் நெருங்குது, அதனால் இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவுட் ஆஃப் கோர்ஸ் எல்லா கட்சியும் அதுதான் பண்ணுறான்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட
இந்த அறிவிப்புகள் வந்து ஒரு தோல்வி பயத்தினால வருதுங்க. தோல்வி அச்சம் நிலவி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூடாரத்துல. அதன் காரணமா தான் இதை வந்து இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்றாரு விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வன்னி அரசு அவர்கள். எப்படி பாக்குறீங்க? ஒரு அச்சம் இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? அச்சம்ன்றது என்ன அர்த்தம்? அச்சம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, இந்த கூட்டணி தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கணும். அதான் மக்கள் தான் நம்மளுக்கு எஜமானர்கள். அது எல்லா கட்சிக்கும் இருக்கணும்ல. அவங்க கட்சிக்கு இல்லைன்னா அதுக்காக மற்ற கட்சிக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அவர் சொல்றாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு கூட அப்படிதான் சொல்லுவார் அவர். ஆனால் அவர் தானே சொன்னார், எப்படி 25 சீட்டு வாங்கிடுவாங்களா இல்லையா? 25 வன்னியரசு தானே சொன்னார். கூட்டத்தில் குழப்பத்தை உருவாக்கிறீங்க போல். அவர் தான் சொன்னார், நாங்கள் குறைஞ்சது 25 சீட்டு வாங்குவோம்னு சொன்னார். அப்புறம் அதே மாதிரி அவங்க தலைவர் தான் ஃபஸ்ட்டு வலைதளத்தில் போட்டார், ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. அவங்களுடைய உயிர் நாடியான சிஸ்டமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான். இந்த முறை அதை வந்து பின்வாங்கிட்டாங்க. அதில் வந்து இப்போ வேணாங்க, பிஜேபி தோக்கடிச்சா போதுங்கன்றாங்க. இந்த போன அவங்க 25 வருஷமா பின்வாங்கி தான் சார் இருக்காங்க. அவங்க 25 வருஷமா அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம அதனால தான் இப்போ நம்ம வந்து ஐயா திருமாவையோ பெரிய அளவில் ஏன்னா விமர்சனம் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஒரு இடத்துல நிற்கிறாங்க அவங்க வந்து அங்கே வந்து ஒரு சந்தர்ப்ப சூழலால் அப்படி சந்தர்ப்ப சூழல்ல அவங்க எப்படின்னா இது நண்பனாக நினச்சிட்டு நிற்கிறாங்க, அங்கே நட்பு முரணோடு நிற்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் அங்கே வந்து ரொம்ப அவங்களால பேச முடியல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அவங்கள நம்ம வந்து பெருசாக வந்து விமர்சனம் பண்ண வேண்டிய. பட் ஆனால் இந்த பக்கம் வந்து கூட்டணி இன்னும் அமையலைங்க. இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. இந்த கூட்டணியே வந்து இன்னும் உருவாகாமல் இருக்குது, முகிழ்க்காமல் இருக்குது. அதெல்லாம் தான் சொல்ல வரேன். இப்போ ஒன்றா இருக்கிற கூட்டணியில் காங்கிரஸ் என்ன செய்துச்சு? ஒன்றும் செய்யலையே. ராகுல் காந்தி அறிவிச்சிட்டாரா சார்? எங்க வெளியே போற மாதிரி ஏதாவது தோற்றம் இருக்கா சார்? விஜய்க்கு ஜனநாயகம் ஆதரவா உள்ள இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்குதா? அத சொல்லுங்க. இப்ப வெளியே போற மாதிரி தோற்றம் இல்ல சார். ஐயா செல்வ பிறந்தக சொல்றாரு நடப்பதே காங்கிரஸ் ஆட்சி தான். அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்வாரு. இப்ப கேஎஸ் அழகிரி யாரு? இவர் முன்னாள் தலைவர், அவர் முன்னாள் தலைவர், ஒரே மாதிரி தானே. அவர் என்ன சொன்னாரு? சாரை எடுத்துட்டு சக்கையை கொடுக்குறாங்க எங்களுக்குன்னு. திமுக எப்போ பார்த்தாலும் அதான் செய்கிறாங்கன்னு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொன்னார்ல. அதெல்லாம் விடுங்க, இவங்கெல்லாம் பேசுறது இல்லை. ராகுல் காந்தி என்ன பேசியிருக்காரு? இன்னும் எதுவும் பேசல சார். ஏன் பேசல? இப்போ கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு நேற்று கூட்டம் போட்டு டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட 60-70 பேருக்கு மேலே கூப்பிட்டு தனியாக பேசினாங்களே. பேசி முடிச்சுட்டு என்ன செய்தாங்க? எதுவுமே சொல்லலையே. நான் அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்கன்ட்டாங்க. எதை அறிவிக்கிற வரைக்கும்? கூட்டணி யாரோ இப்போ தெரியுதா? கூட்டணியில் உங்கள் வாயிலே சொல்லிட்டீங்களா? கூட்டணி அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்க. இந்த மாதிரி இங்கே யார் சொல்லியிருக்கா சொல்லுங்கள்? அதிமுக கூட்டணியில். அதிமுக கூட்டணியில் பிஜேபி சொல்லிக்குதா இல்லை நாங்கள் அறிவிக்கிற வரைக்கும் அமைதியாக இருங்கன்னு? கூட வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லியிருக்குதா? இல்லைனா பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லியிருக்குதா? சொல்லுங்கள். யார் கூட்டணியில் சேர்ந்துருக்காங்களோ அவங்க இது நிரந்தர கூட்டணின்ற ஒரு எண்ணத்தில் இங்கே கரெக்டாக இருக்கிறாங்களா? ஒருமைப்பாட்டோடு இருக்கிறாங்களா? ஒருங்கிணைந்து இருக்கிறாங்களா? அங்கே எப்படி இருக்கிறாங்க? சலனத்தோட. இதுதான் பிரச்சனை. யாருமே அதை விவாதிக்க மாட்டாங்க, ஆனால் இதை விவாதிப்பாங்க. என்ன ஏதுன்னு. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரையும் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் அவருடைய ஆளுமை திறனும் நிர்வாகத்திறனும் கூடிக்கொண்டே போகிறதா இல்லையா? இல்லை, மோடி வருகிற போது இங்கே யாருடைய கரங்களெல்லாம் உயர்த்தி பிடிக்க போகிறாரு சார்? ஏதாவது செய்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது ஏன்னா இப்போதைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து அமைதியாயிட்டாரு. இந்த பக்கம் வர்றது உறுதின்னு சொல்கிறாங்க. அன்புமணி வந்துட்டாரு. ஐயா ஓபிஎஸும் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த உண்மைன்னு தெரியல. தேமுதிக முடிவு அறிவிக்காமல் இருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் என்டிஏ தொடர்றேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. எப்படி போகுது சார்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பிஜேபி, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன் அவர்களது கட்சி, பிறகு ஏசி சண்முகம் அவர்களது கட்சி, பாரிவேந்தர் அவர்களது கட்சி, அப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டிடிவி, அது நமக்கு தெரியாது. இது வரைக்கும் தான் ஓரளவுக்கு அவருடைய போட்டோ போட்டு வந்து வினோஜ் பீசலும் ஒரு பத்திரிகை ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது யாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொங்கு இளைஞர் பேரவை. ஆமா, நம்ம தனியரசு அண்ணன் அவர் பயங்கர விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ பசுமை சிறல பேசிட்டு இருக்காருன்றாங்க. அவர் போய் மீட் பண்ணார்ல. அதனால் என்னென்னா சேர்ந்திருந்தவங்கலாம் திமுக சைடில் சேர்ந்துருப்பாங்கன்னு தெரியாது, பிரிந்திருந்தவங்களாம் அதிமுக கூட்டணியில் பிரிந்திருப்பாங்கன்னு கிடையாது. அப்போது
இங்கே மைனஸ் ஆகுது, இங்கே ப்ளஸ் ஆகுது. இது வந்து கூட்டணி ஒரு பெரிய அம்சம் நான் நினைக்கல. ஒரு அடிப்படை தேவைகளுக்காக திமுகவோ அதிமுகவோ ஒரு கூட்டணி வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அது எல்லாமே பிரம்மாண்ட கூட்டணி தான் அவங்க வச்சாலே, அவ்வளோதான். அது முடிஞ்சு போச்சு. மற்ற அம்சங்கள் தான் வாக்கா மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்க கொடுத்த இன்னல்கள் மக்களுக்கு அவ்வளவு வாக்கா மாறும். மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு கிராமப்புறத்தில் பாதுகாப்பு இல்லை, அதே மாதிரி ஜாதிய கொடுமைகள், மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சரி, இன்றைக்கி +1 +2க்கு லேப்டாப் கொடுக்க வேண்டியது 3rd இயர் படிக்கிற டிகிரி படிக்கிறவனுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா அது சுயநலம் தெரியாதா எல்லாருக்கும்? உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் அதுதானே கொடுத்தீங்க. மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுப்போம். அதிமுக பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்தால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுப்போம். 4 வருஷம் கொடுக்காம 5வது வருஷம், அதாவது 3வது பட்டம் படிக்கிறவன், 3rd இயர் படிக்கிறவன், ஏன்னா அவனுக்கு தான் ஓட்டு உரிமை இருக்குது. அப்போது தெரியாதா மக்களுக்கு? சொல்லுங்கள். 1000 ரூபா போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்காம இப்போ 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாதா? அது சொல்லுங்கள். எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. அதாவது மக்களுக்காக செய்கிற திட்டங்கள் வேறு. அது வந்து அந்த பொதுநலத்தோட ஒரு அரசியல் கட்சிக்கு சுயநலமும் இருக்கும், தவறு கிடையாது. வெறும் சுயநலத்துக்காக மட்டுமே நீங்கள் செய்தீங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது தெளிவாக இருக்கிறாங்க மக்கள். அப்போ இந்த தேர்தல் அறிவிப்புகள், வாக்குறுதிகள் அப்படிங்கிறது ஒரு பயத்தின் காரணமாக அல்ல. இல்லை, இது ஏற்கனவே எடப்பாடி பிளான் வச்சுருந்ததான்றீங்க சார். அது போன அறிக்கையில் கொடுத்தது, தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அவர். அப்போ மக்கள் நம்புவாங்களா இல்லையா? வீடு இல்லாதவர்கள் வீடுன்றது போன தடவை தேர்தல் அறிக்கையிலே கொடுத்தது. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்துவேன் போன தடவை சொன்னது. ஆனால் அதே தேர்தல் அறிக்கையில் திமுக 42வது தேர்தல் அறிக்கையில் 42வது பாயிண்ட் எடுத்து படித்து பாருங்கள். திமுக கொடுத்ததில்ல 2021. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம்னு சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தாங்களா இல்லையா? பின்ன மத்திய அரசு 100 நாள் கொடுக்குது, நீங்கள் 50 நாள் சேர்த்து கொடுங்க பங்களிப்பு போட்டு. இப்போ மத்திய அரசு என்ன செய்திருக்குது? மெஜாரிட்டி பங்களிப்பு நாங்கள், நீங்கள் ஒரு பங்களிப்பு கொடுக்கணும். அதுவே வந்து மாநில அரசு நிதிச்சுமையை கூட்டுகிறது சார். அதை வந்து அதிமுக வந்து ஒரு வகையில் ஆதரிக்கிறாங்க, திமுக எதிர்க்கிறாங்க சார். நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க. இப்போ மாநில நிதிச்சுமையை கூட்டுதுன்னு மாநில உரிமை இதில் வருதா இல்லையா? கட்டாயம் வருது சார். இப்போ உரிமையை எடுத்துக்கலாம்ல. உரிமையை பறிக்கிறது சார். பாதி ஏன் பங்குங்க? என் மக்களுக்கு நான் கொடுக்கறதுல பாதி ஏன் பங்குங்க? இந்த உரிமையை எடுத்துக்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்க? காசு. அதனாலதான் அவர் சொல்றாரு துட்டு வேணும் சார், இதை நான் 150 நாளா மாத்துவேன். அதனாலதான் அவர் சொல்றாரு 125 நாள் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ 100 நாள் 125 ஆக்கிட்டாங்க. ஆனா பங்களிப்பு மாநில அரசுக்கு இருக்கணும். அப்போ பழைய பென்ஷன்ல பங்களிப்பு போடுறீங்க சொல்லுங்க. பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க. 309வது வாக்குறுதியா? பழைய பென்ஷனில் 10% என்கிட்ட பிடிக்கிறேன்றீங்க. அதை மட்டும் பிடிச்சிருவீங்க. மாநில அரசு ஒரு பங்களிப்புனா மத்திய அரசு, மாநில அரசு கேட்டால் ஒத்துக்க மாட்டேங்களா? ஓகே, இது என்ன சொல்கிறேன், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நம்மளோட உரிமையை ஒன்று கொடுக்குறாங்க, நம்ம ஏற்றுக்குவோம் சேலஞ்சை. 150 நாளாக ஆக்குவோம். அதை சொல்கிறாருல்ல, நிர்வாக சீர்கேடை சரி பண்ணி நான் 150 நாள் ஆக்குவேன் சொல்கிறாருல்ல. அதே மாதிரி போக்குவரத்து, பஸ்ஸில் போன தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண்களுக்கு பாதி கட்டணத்தில் பயணம். எதில்? எல்லா பஸ்லேயும் நகர பேருந்து, ஸ்பெஷல் பேருந்து இருந்தாலும் சரி, பாயிண்ட் டு பாயிண்ட் இருந்தாலும் சரி, அது ஏசி பேருந்தாக இருந்தாலும் சரி, பாதி கட்டணம்னு சொன்னார். ஆனால் இவங்க திமுக இலவச கட்டணம்னு சொல்லி இன்னைக்கு சாதா பேருந்தில் மட்டும் சொல்லிட்டாங்க. அதுவும் இன்னைக்கு கம்மியாகிட்டே வருது. இப்போ அது அப்படியே கம்மியாகிட்டே வருது. இப்போ சாதா பேருந்தாவே வச்சுக்கலாம் நம்ம. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஆண்களுக்கும் இலவச பயணம்னு சொல்கிறார். இது எல்லாரும் விமர்சிப்பாங்க, என்னத்துக்கு ஆண்களுக்கு? பெண்கள் கஷ்டப்படுறாங்க, ஒரு குடும்பத்தில் வேலை பார்க்குறாங்க, ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க, பூ வியாபாரம் பண்ணுவாங்க, ஆண்களுக்கு எதுக்கு சார் இலவசம்? இதான் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஆண்கள் வந்து ஓஏ முன்னாடி வந்து பியூனுன்னு சொல்லுவோம், இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஓஏ எவ்வளோ பேர் இருக்காங்க? தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆண்கள் இல்லையா? இருக்காங்க. அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம். அதனால் செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அம்மா உணவு சாப்பிட்றதுல பாருங்க, 3/4 பேர் ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. அந்த அம்மா உணவு வந்து அட்சய பாத்திரம் மாதிரி அவங்களுக்கு. மணிமேகலை கையில் இருந்த அட்சய பாத்திரம் மாதிரி ஜெயலலிதா அம்மா ஒரு அட்சய பாத்திரத்தை கொடுத்தாங்க. அதில் ஆண்கள் தான் நிறைய பேர் போய் சாப்பிட்றாங்க, கடைநிலை ஊழியர்கள். அப்போ அவங்களுக்கு பஸ்ஸு.
இது ஒரு பக்கம் ஆண்களுக்கு என்னன்னா 3 விஷயங்கள். இது ஆண்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்காரா இப்போ எடப்பாடி பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது விஷயம், ஆணாதிக்க மிக்க சமுதாயம் தான் கண்டக்டர் டிரைவர்லேருந்து அமைச்சர் வரைக்கும் நீ ஓசின்னு சொல்லுது பெண்களை பார்த்து. கரெக்டா? இப்போ அந்த ஆணாதிக்கத்தை அடித்து நொறுக்கிறாரா? உனக்கும் ஓசி தான், போ ஏறு. இன்றைக்கி பெண்களை பார்த்து கேவலம் பேச முடியல. அந்த கண்டக்டர் டிரைவர் பேசுவானா? சொல்லுங்க. ஆண்களுக்கும் ஃப்ரீ. பட் எப்படி சார் நடக்கும்? எப்படி சார் நடத்த முடியும் போக்குவரத்துறையை? இல்லை, மூன்றாவது சொல்கிறேன் கேளுங்க. மூன்றாவது விஷயம், உலகத்தில் நிறையா நாடுகளில் பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து இலவசம். உண்மைதான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். காரணம் என்னன்னா போக்குவரத்து பொல்யூஷன், காற்று மாசு, இதை கட்டுப்படுத்தணும்னா அரசு கொடுக்குற பொது போக்குவரத்தை வந்து இலவசமாக கொடுக்கணும். இப்போ இதில் முதல் ஸ்டெப்பு எடப்பாடியார் எடுத்து வச்சுக்கிறார். நாளைக்கு சரித்திரத்தில் இவர் இடம் பெறுவார். ஆண்கள் பெண்களுக்கு இலவசம் பொது போக்குவரத்துனா அடுத்த போக்குவரத்துக்கு இலவசம் ஆகிடுமா? இது அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஆகிடுமா? ஓகே, அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா? பொல்யூஷன் கண்ட்ரோலை நோக்கி பயணிக்கிறோமா? இது சர்வதேச அளவில் இதுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்குமா? இவ்வளவும் அந்த விஷயத்தில் கொண்டு வர இருப்பாங்க எடப்பாடியார். இதெல்லாம் யோசிச்சு தானே செய்கிறாரு. அப்போது அதைத்தான் வந்து ஆளுமை மிக்க தலைவர் நம்ம சொல்கிறோன்னா சும்மா சொல்லலை. 2017 அவர் வரும்போது இவர் யாருன்னே தெரியாது. நம்மளே யோசிச்சிருப்போம், இவர் 2 மாதம் இருப்பாரா 4 மாதம் இருப்பாரா, ஏதோ சேலத்தில் எடப்பாடியா அந்த தொகுதியிலேருந்து ஒரு எம்எல்ஏ ஆனாராம், 10 அமைச்சரில் இவரும் ஒரு அமைச்சராக இருந்தாராம். இதுதான் தெரியும் நம்மளுக்கு. ஜெயலலிதா அமைச்சரவையில் ஒரே ஒரு விஷயம் தெரியும், அது கூட அது ரொம்ப வந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கிறவங்க தெரியும். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இவர் வந்து சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர்ன்ற ஒரு அது மட்டும் தெரியும். ஜெயலலிதா விசுவாசி அப்படின்ட்டு மட்டும் தெரியும். மற்றபடி அவரை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் அந்த 4.25 வருஷத்தில் அவர் செய்த சாதனைகள் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி செய்து கொடுத்தாரு. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். அது கூட 3% வித்தியாசம் தான். அந்த சிலிண்டர் மார்ஜினில் இன்னைக்கு வந்து அடித்து தூக்கிடுவார். அதுதான் முக்கியம். பார்க்கலாம் சார், எப்படி அவருடைய வாக்குறுதிகள் மக்கள் மன்றத்தில் வந்து எப்படி வந்து பேசுபொருளாக மாறப்போகிறது, அது எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அது எப்படி அதிமுக கொண்டு போக போகிறாங்க, திமுக எதிர்கொள்ள போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக வருகனையும் கருத்து மனத்துமிக்க மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. முன் சந்திக்கலாம். வணக்கம்.